ரீசெண்டா சிம்ரனோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். JFWல 30 இயர்ஸ் ஆஃப் சிம்ரன் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த அவார்ட்ல வந்து சிம்ரன் பேசின பேச்சு தான் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்குன்னு சொல்லலாம். அப்படி அவங்க பேசினாங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் இது வரைக்கும் எந்த டிஃபரன்ஸும் பார்த்ததில்ல. அதாவது ஜெண்டர் டிஃபரன்ஸ் எதுவுமே நான் வந்து பார்த்ததில்ல. ஸோ மெயில் அண்ட் ஃபீமேல் வந்து எல்லாமே ஈக்குவலா தான் வந்து நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சிம்ரன் சொல்றாங்க, ரீசெண்டா நான் ஒரு ஆக்ட்ரஸோட ஒரு சீரீஸ் ஒன்று பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. நீங்க இந்த மாதிரி ரோல் எல்லாம் வந்து ஆக்ட் பண்ணுவீங்களா? எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்தது நீங்க ஆக்ட் பண்ண கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நான் வந்து பாசிட்டிவா தான் சொன்னேன். ஆனா எனக்கு கிடைச்ச ரிப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பெட்டர் தேன் டூ சம் ஆன்டி ரோல்ஸ். அதாவது ஆன்டி ரோல் பண்றதை விட இந்த மாதிரி ரோல் பண்றது ரொம்பவே நல்லது, பெட்டர்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்ளை கிடைச்சது. எனக்கு ரொம்பவே வந்து சேட் ஆயிடுச்சு. ஏன் வந்து இவங்க இப்படி பேசுறாங்க? எனக்கு வந்து ஹர்ட் ஆயிடுச்சு அவங்க பேசுறது. இன்ஃபேக்ட் ஸோ நான் வந்து எதுவுமே வந்து மீன் பண்ணல. நான் இவ்வளோ வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். 30 இயர்ஸா வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரியில இருக்கேன். ஸோ எந்த கேரக்டருமே வந்து எனக்கு வந்து எல்லா கேரக்டருமே வந்து நான் நல்லபடியாக தான் பண்ணியிருக்கேன். எதுவுமே வந்து தரக்குறவா நான் பார்த்ததில்ல. ஸோ நான் வந்து கன்னத்தில் முத்தமிட்டா படத்துல வந்து அம்மாவா நடிச்சிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு ஆன்டி கேரக்டர் தான். பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச கேரக்டர், நீங்க எந்த கேரக்டர் நடிக்கிறீங்களோ, அது அம்மாவா இருக்கட்டும், ஆன்டியா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க எந்த கேரக்டர் நடிச்சாலும் அது நம்மளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதும். மற்றவங்களெல்லாம் வந்து நம்ம கன்சிடரே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிம்ரன் சொல்றாங்க. ஆக்சுவலி இதுலதான் வந்து பாயிண்ட் இருக்கு. இதை வந்து யாரு மீன் பண்ணி சொல்றாங்க, எந்த ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி சிம்ரன் பேசினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஜோதிகா. ஸோ ஜோதிகாவோட டப்பா காற்றல் மூவி, ஜோதிகாவோட டப்பா காற்றல் சீரிஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஜோதிகாவோட கேரக்டர் வந்து கொஞ்சம் ஓவரா தான் பண்ணியிருக்காங்க. ஜோதிகாவோட இந்த சீரீஸ்ல வந்து எஸ்பெஷலி இந்த டப்பா காற்றல் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க கொடுத்த இன்டர்வியூலே வந்து நமக்கு தெரியும், எல்லா ஹீரோயினுமே வந்து எப்பவுமே வந்து நல்ல பொண்ணாதான் நடிக்கணுமா, அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருப்பாங்க. ஆனா ஜோதிகா ஏன் எல்லா இன்டர்வியூலயும் வந்து இந்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, எப்பவுமே வந்து ஹீரோயின் எல்லாமே வந்து பாசிட்டிவ் கேரக்டர் தான் நடிக்கணுமா, நெகட்டிவ் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. யார் சொன்னா? எப்படி வேணாலும் நடிக்கலாம். ஆனா அது வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நான் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தப்பு. ஜோதிகா வந்து இவ்வளவு வருஷம் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு இப்போ சான்ஸ் கிடைச்ச உடனே, ஹிந்தியில சான்ஸ் கிடைச்ச உடனே இல்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து எதுவுமே வந்து நல்லா இல்ல, எந்த கேரக்டருமே வந்து எனக்கு நல்லா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மலையாளத்துல மட்டும்தான் வந்து நிறைய மூவிஸ் இல்லைன்னா நல்ல நல்ல மூவிஸ் வருது, லேடிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவங்க எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காங்க. நாட் ஒன்லி ஜோதிகா, நிறைய ஆக்டர்ஸ் வந்து இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில நடிச்சிருக்காங்க. நிறைய ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கன்சிடரே பண்ணாம இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த சைட் போயிட்டு என்ன பண்றாங்க, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பத்தி குறை சொல்லிட்டு இருக்காங்க. அளவுக்கு வந்து ஃபீல் பண்றீங்கன்னா ஏன் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்தீங்க? உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா நீங்க இங்கதான் நடிச்சாகணும், நீங்க ஹிந்திக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு? நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ்ல நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மேடத்துக்கு வந்து ஹிந்தியில சான்ஸ் கிடைக்காம தான் வந்து இங்க தமிழ்ல வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அது அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதானே? ஏன் வந்து தமிழ் நடிச்சிங்க? ஹிந்திலேயே அப்படியே கண்டினியூ பண்ணி நீங்க பெரிய ஆக்ட்ரஸா வந்திருக்கலாமே. ஏதோ அவங்க பேசுறது எப்படின்னா, என்ன வந்து எல்லாரும் சேர்ந்து இங்க கட்டி போட்டுட்டாங்க, என்னால வந்து என்னோட திறமையை காமிக்க முடியல, ஏன்னா இப்பதான் வந்து இந்த ஒரு சீரீஸ்ல நடிச்சுதான் வந்து என்னோட திறமையை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னைக்கு ஜோதிகா சூப்பர் ஸ்டாரா வந்து எல்லாரும் பேசுறாங்க இல்லையா? சோ அதுக்கு மெயின் ரீசனே வந்து இவ்வளவு வருஷம் தமிழ் மூவில நடிச்சதும் அது மட்டும் இல்ல, சூர்யாவை மேரேஜ் பண்ணது மட்டும்தான். சிம்ரன் சொன்னது 100% ஜோதிகாவை தான் சொல்லிட்டு எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? அவ்வளவு தெளிவா சிம்ரன் சொல்றாங்க. ரீசெண்டா ஒரு ஆக்ட்ரஸோட ஒரு நியூ சீரிஸ் பார்த்தேன். அதுல வந்து அவங்க இந்த மாதிரி எல்லாம் நடிப்பாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்தது. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், ஐம் சோ சர்ப்ரைஸ் டு see in this role சொல்லிட்டு நான் மெசேஜ் பண்ணேன். அதுக்கு வந்து எனக்கு கிடைச்ச ரிப்ளை ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு சிம்ரன் சொல்றாங்க. சோ இது 100% ஜோதிகாவை பத்தி தான் சொல்றாங்க. சிம்ரனோட இந்த பேஜ்க்கு வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் தான் பண்றாங்க. நீங்க சொன்னதுதான் கரெக்ட் சிம்ரன். ஏன்னா எத்தனையோ ஆக்ட்ரஸ் வந்து போயிருக்காங்க. ஆனா சிம்ரன் பேசின இந்த வார்த்தைகள் வந்து இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து சிம்ரனை தான் சப்போர்ட் பண்றாங்க. நீங்க சொன்னது 100% கரெக்ட் தான். தமிழ் மூவில எத்தனையோ ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்க. இன் ஷார்ட், சிம்ரன் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து எந்த ஜெண்டர் டிஃபரன்ஸும் வந்து பார்த்தது இல்ல. மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் எல்லாருமே வந்து நான் ஒரே மாதிரி தான் பாக்குறோம். எல்லாருமே வந்து எங்களை கம்ஃபர்டபுளா தான் வச்சிருந்தாங்க. ஸோ அது என்னோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்ல பிரதரா இருக்கட்டும், கோ ஆக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் வச்சிருந்தாங்க. ஸோ நான் எல்லாருமே வந்து மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிம்ரனோட பேச்சு எப்படி இருக்கு? ஜோதிகா இன்னொரு சைட்ல போயிட்டு இதுதான் சான்ஸ், தமிழ் சினிமா வந்து நம்ம குறை சொல்லலாம், அங்க வந்து எனக்கு சான்ஸே கிடைக்கல, இல்லைன்னா என்னோட திறமை கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, அப்படி திறமை காமிக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட பேச்சு எப்படி இருக்கு? ரெண்டுமே வந்து கான்ட்ராஸ்டிங்கா இருக்குது. இதுதான் வந்து கிராட்டிடியூட்னு சொல்றது. இவ்வளவு வருஷம் வந்து ஒரு மூவி இண்டஸ்ட்ரியில இருந்து, எஸ்பெஷலி ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு அங்க வந்து நல்லா சாதிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சான்ஸ் கிடைச்ச உடனே வந்து குறை சொல்றது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க மக்களே. சோ இதை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.